கிறிஸ்துக்குள் அன்பான தேவஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் அன்பு குறித்து மற்றொரு பகுதியை தியானிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவருக்கு கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக என்கின்ற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது அப்படின்னு ரோமர் 13:9 சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர்னா, உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கியிருக்கிறது. தொகையானா வேதத்தில் உள்ள மொத்த கற்பனைகள், கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள் சொல்றாங்க இல்லையா, அது அத்தனை கட்டளையும் இந்த ஒரு வார்த்தையில அடங்கியிருக்கு. என்னன்னு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்படின்னா என்னன்னா, இப்போ தன்னை ஒருத்தர் அடிக்கிறான், தனக்கு வலிக்குது அப்படின்னும் போது நாம இன்னொருத்தர் அடிக்க மாட்டோம் இல்லையா. அப்போ அந்த வலி அவனுக்கும் இருக்குமே அப்படின்ற அந்த அன்பு இருந்தாக்கா நாம அத்தகைய செயலை செய்ய மாட்டோம் இல்லையா. அதுதான் தன்னிடத்தில் அன்பு கூறுவது. நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுக்கிறோம், நம்ம மேலே ஏதாவது வலி, கஷ்டம், வருத்தம், நல்ல உடை வேணும், நல்ல உணவு வேணும், இதான் தன்னை மேலே நான் தானே அன்பு வச்சுக்கிறது இல்லையா. இந்த அன்பு பிறனுக்கும் கிடைக்கணும்னு நினைக்கணும். திக்கற்று வாழாத விதவை, ஊனமுற்றோர்கள், மாற்றுத்திறனாளிகள், இப்படி எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்கணும், மற்றவர்களுக்கும் கிடைக்கணும்னு இப்படி மற்றவர் மேலே நாம் அன்பு வச்சோம்னா அந்த அன்பு தான் இத்தகைய எல்லா கட்டளைகளிலிருந்தும் தொகையாக அடங்கியிருக்குது. அதனுடைய எல்லா மொத்தமும் இதுலேயே அடங்கிருச்சு. எல்லா பாவக்குற்றும் யாருக்கும் செய்ய மாட்டான். தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுன்ற இந்த வார்த்தை மிக உயர்ந்த வார்த்தை. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை மிக உயர்ந்தது. தன்னை போல மற்ற நம்ம நினைச்சிட்டோம்னா அந்த பூமியில எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த பிரச்சனையும், எந்த போராம இருக்காது, கொலை எந்தமே இருக்காது. இவ்வளோ பெரிய வசனம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இல்லையா. இதை கிறிஸ்தவர்கள் நாம் ஃபாலோ பண்றோமா, கடைப்பிடிக்கிறோமா, இதன்படி நடக்கிறோமா அப்படின்னாலாம் நம்ம பார்க்கணும். ஆனால் நம்ம அதுபடி நடக்கிறது பார்க்குறோம். எங்கே நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நடக்க முயற்சி பண்ணணும். இனி வரும் சின்ன பிள்ளைங்கெல்லாம் வேதம் படித்து ஆலயத்துக்கு வர பிள்ளைங்கெல்லாம் இதெல்லாம் கடைப்பிடிக்கணும். இதெல்லாம் கடைப்பிடிச்சா தான் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம் மொத்தமே இது ஒன்றுலேயே அடங்கியிருக்கின்றார். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும்னா தேவனிடத்தில் அவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான்றாரு. நாம் அன்பு கூறுமா இல்லையான்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம மனிதர்களை ஏமாற்றலாம், மனிதர்களிடத்துல நடிக்கலாம், ஆனால் ஆண்டவரிடத்துல இந்த எந்த செயலும் வெற்றி பெறாது. ஏன்னா ஆண்டவர் நீ தாயின் கருவில் உருவாக முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன்றாரு இல்லையா. நாம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் இந்த பூமியில பிறக்கும்போது கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் ஈவுன்னு இருக்கும்போது நாம் வரும்போது நம்மளுடைய சுபாவம் என்னன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால ஆண்டவரிடத்துல உண்மையான அன்பு கூறணும், அன்பா இருக்கணும். அன்பா இருக்கிறவங்க நாம தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிவோம் இல்லையா, அவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய கிருபை கீழ்ப்படிவோம். இதெல்லாம் நாம செய்வோம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தளம் போலவும் இருப்பேன். அன்பு ரொம்ப முக்கியம் இல்லையா. அன்பு ரொம்ப முக்கியம். மனுஷர் பாஷைகள், எவ்வளவு பாஷை மனுஷர் பேசுறாங்களோ அவ்வளவு பாஷை. சில பேர் 10 மொழி தெரியும், 20 மொழி தெரியுன்றாங்க இல்லையா, 11 மொழி தெரியும், 9 மொழி தெரியும். மனுஷர் பாஷைன்னு சொல்ல பாஷைகளையும் தூதர்கள் பேசுற பாஷை, தூதர்கள் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், நம்ம தேவ அன்பு நமக்கு இல்லைனாக்கா என்ன ஆகும், சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தளம் போலவும் இருப்போம்.
கைத்தாளம் இந்த நாடகங்கள் கிராமங்களில் கூத்து இதெல்லாம் பண்ணும்போது தாளம் தட்டுவாங்க, சவுண்டு அதிகமாக கேட்கும், அந்த கிராமம் ஃபுல்லாக கேட்கும். அதே போல் வெண்கலம் மற்ற உலோகத்தை விட அதிக சத்தம் கிடைக்கும். அந்த கோயில் எல்லாம் நம்ம ஆலயங்களில் கூட அந்த காலத்தில் மணி வச்சுருப்பாங்க. மக்கள் எல்லாம் ஆலயத்துக்கு வர்றதுக்கு அந்த டைமுக்கு ஒரு மணி அடிப்பாங்க. அந்த மணி பார்த்தீங்கன்னா வெண்கலத்தில் தான் இருக்கும். ஏன்னா அது ஓசை அதிகமாக கொடுக்கும். இது மாதிரி நாம் அன்பு இல்லாத என்ன பாஷை கற்று வச்சிருந்தாலும் அது போல ஒரு சத்தத்தை எழுப்புகிற ஒரு பொருளாக தான் நாம் இருப்போமே தவிர ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளா, தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளா நாம இருக்க மாட்டோம் அப்படின்னு 1 கொரிந்தியர் 13:1 சொல்றார். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. கடுகளவு அன்பு இருந்து விசுவாசம் இருந்தாலும் மலையை பெயர்ந்து போகின்றார் இல்லையா ஆண்டவரே, அது போல நீங்க மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், தீர்க்க தரிசன வார்த்தை பெற்றிருந்தாலும், சகல ரகசியங்களையும் சகல அறிவு அறிந்திருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு, தேவ அன்பு இருக்கணும். நமக்கு ஆண்டவர் மேல அன்பு இருக்கணும். அன்பு தானே இந்த காதலுக்கெல்லாம் சொல்றாங்கல்ல, லவ்னாலே அன்புன்றாங்க. அன்புல நிறைய அன்பு இருக்குது. ஆண்டவர் மேல வைக்கிற அன்பு, நண்பர்கள் மேல வைக்கிற அன்பு, பிள்ளைகள் மேல வைக்கிற அன்பு, மனைவி மேல வைக்கிற அன்பு, இப்படி பல அன்புகள் இருக்கு. ஆனா அன்புன்னு பொதுவா எடுத்துட்டா எதுக்கு சொல்லுவாங்கன்னா இந்த காதலுக்கு தான் சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா அதுதான் தாய்க்காக இதுவரை யாரும் மறிச்சதில்லை, தந்தைக்காக மறிச்சதில்லை, சகோதர சகோதரிகளுக்காக யாரும் மறிச்சதில்லை. ஆனால் காதலுக்காக மறிச்சிடறான் இல்லையா. அதனால தான் அந்த அன்பு அதிகமாக பேசப்படுது. அது போல நாம தேவன் மேல அன்பு வைக்கணும். அந்த அன்பு வச்சாதான் நீ என்னதான் வரம் பெற்றிருந்தாலும் மக்கள் மேலேயும் அன்பு வைக்கணும். திக்கற்றவர்கள் மேல, ஊனமுற்றோர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவர்கள் மேல அன்பு வைக்கணும் இல்லையா. அதான் தேவ அன்பும். தேவன் அவர்கள் மேல தான் அன்பு வச்சார், அவர்களை தான் குணமாக்கினார். பாவிகளுக்காகத்தான் இந்த பூமியில ஆண்டவர் வந்தார் இல்லையா. பாவிகளை மீட்டுக்கு தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்னு. அப்போ நாம் அந்த மக்கள் மேலே அன்பு வைக்கணும், அவர்களுக்கு உதவி செய்யணும். அதை தான் ஆண்டவர் தேவ அன்புன்றார் இல்லையா. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கிறதுக்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்னதானம் போடுறது, சரீரத்தை சுட்டெரிக்கிறது, என்னதான் இந்த மற்ற வழிபாட்டு முறையெல்லாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா. நெருப்பு மறிக்கிறது, அம்பு குத்திக்கிறது, ஈட்டி குத்திக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அதான் சுட்டெரிக்குது, தன் உடலை வருத்திக்கிறது, தன் உடலை காயப்படுத்திக்கிறது. அந்த அளவுக்கு நீ அன்பு வச்சிருந்தாலும், அந்த அளவுக்கு நீ எனக்காக செஞ்சாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை, ஒரு நன்மையும் நடக்காது. தேவ அன்பு இருக்கணும். தேவ அன்பு இருந்தால் தான் நாம் தேவன் என்னென்ன சொன்னார் அவர்களுக்கு உதவி செய்வோம் இல்லையா. அதுதான் தேவ அன்பு. அது போல ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கணும். தேவ அன்பு தான். அதான் சொல்கிறாரு, என்னை காட்டிலும் அதிகமாக பிறரை நேசிக்கிறோம் அதை இழந்து போவான்றார். சில பேர் மனைவி, பிள்ளை, மற்ற பொருள்கள் எல்லாத்து மேலே அன்பு வைப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா. துணி மேலே அன்பு வைப்பாங்க. இந்த பெண்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா, எல்லா பெண்களும் சொல்ல, சில பெண்கள் நம்ம சொல்கிறோம், துணின்னா அவ்வளோ உயிராக எடுத்து அடக்கி வச்சுக்குவாங்க. அதான் அது மாதிரியெல்லாம் அன்பு வைக்கக்கூடாது. அதெல்லாம் உலகப்பொருள் மேலே அன்பு வைக்கிறோம், அந்தி கிறிஸ்துக்கு சமமானவன். உலகப்பொருள் மேலே அன்பு வைக்கிறவன், உணவு மேலே அன்பு வைக்கிறவன், இதெல்லாம் ஏன்னா ஆண்டவருக்கு எதிரானவர்கள் யாருன்னா அந்தி கிறிஸ்து. இது மாதிரி உலகப் பொருள் மேலேயோ உலகத்தையோ இச்சிக்க கூடாதுன்றார். தேவ அன்பு யாருக்கு பயன்படும்னா, மக்கள் இல்லாத மக்கள், ஏழை மக்கள், வருத்தப்படுறவங்க, நோய்வாய்ப்படுறவங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும். அதான் தேவ அன்பு. ஆனால் நம்ம மக்கள் அதிகமாக நம்ம பார்க்குறோம், அது மாதிரி செய்கிறாங்களான்னா ஒரு சில இடத்துல செய்கிறாங்க, ஒரு சில இடத்துல செய்யறதில்லை இல்லையா. ஆனால் அதிகமாக எல்லா மக்களும் செய்யணுன்றது தான் ஆண்டவர் சொல்கிறார். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. சில பேர் வீட்டில் இருமாப்பா இந்த சண்டை வருது பார்த்துருக்குறீங்களா. அவங்களுக்கெல்லாம் அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பு இருந்தால் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, தன்னைத்தானே புகழ்ந்துக்குவாங்க. சில பேர் பார்த்துருக்குறீங்களா நீங்கள். இந்த மாதிரி அன்பு இருந்ததுன்னா, ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் நமக்கு புகழ்ச்சி வராது. புகழ்ச்சி இன்றைக்கி வந்தால் நாளைக்கு உடனே இகழ்ச்சி வந்துடும்ன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும்.
எல்லா மக்களுமே. ஏன்னா மேடு இருந்தால் பள்ளம் வரும், பள்ளம் இருந்தால் மேடு வரும் இல்லையா? அதே தான் இயற்கை. அதுபோல் புகழ்ச்சி விரும்பக்கூடாது. ஒருத்தர் நம்மளை புகழறாங்கன்னா கீழே தள்ள போகிறாங்கன்னு அர்த்தம். புகழ்ச்சி என்றைக்கும் ஒரு மனுஷன் விரும்பவே கூடாது. அதுபோல் என்னதான் புகழ்ந்தாலும் இருமாப்பா அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால் தான் இந்த புகழ்ச்சி வராது, போராமை வராது, இருமாப்பு வராது. அன்புன்னா என்ன? அன்பினுடைய அடுத்த குணம் என்னடனா நீடிய சாந்தம், தயவு உள்ளது. தயவுன்னா யாராவது பார்த்து கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தயவு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு இறக்கப்படணும். அதான் அன்பு. அதான் தேவ அன்பு இருந்தால் தான் அந்த இரக்க குணம், சாந்த குணம்லாம் வரும். அதை தான் சொல்கிறார் ஆண்டவர். அதனால அன்பாக இருக்க நாம ஆண்டவருடைய வேதத்தை படித்து கற்றுக்கொள்வோம். அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். நான் அநியாயம் சில பேர் ஊருக்கு அதை பேசின சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அவனுக்கு இதாகிடுச்சு, இவங்களுக்கு இதாகிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னுவாங்க இல்லையா? அது அநியாயத்தில் சந்தோஷப்படுறது. நாமும் சத்தியத்தில் சந்தோஷப்படணும். ஆண்டவர் என்ன நல்ல நல்ல வசனங்களை சொல்லியிருக்கிறாரு, அதில் சந்தோஷப்படணும் இல்லையா? இது போல நாமும் அன்பாக இருக்கணும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போவோம், அந்நிய பாஷைகளும் ஒழிந்து போவோம், அறிவானாலும் ஒழிந்து போவோம். அன்பு மட்டும் ஒழிந்து போவாது. அன்பு எல்லாருக்கும் பொதுவானது. எல்லா மிருகங்களையும் எல்லா விலங்குகளையும் நம்ம பார்த்தோம்னா அன்பு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த அன்பு எல்லாத்துக்கும் உண்டு. போல நாம் ஆண்டவர் மேலே அன்பு வச்சா, இப்போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. நீ ஆண்டவர் மேலே விசுவாசம், நம்பிக்கை, அன்பு எது வச்சிருந்தாலும் இதில் எது பெருசுன்னா அன்பு தான் பெருசு. அப்போ தேவ அன்பு நம்ம இடத்துல இருக்குதுன்னா நாம உதவி செய்வோம். யாருக்கு? திக்கற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு, நோய்வாய்ப்பற்றவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் நாம உதவி செய்யணும். அதுதான் தேவ அன்பு இல்லையா? அதனால இத்தகைய தேவ அன்பை நாம் மக்களிடத்தில் செய்வோம் என்று கூறிக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கே துதி, கன, மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.